காலையில் எங்கள் வீட்டில் டிஃபனு இடியாப்பம் மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. பச்சரிசியும் புழுங்கரிசியும் எடுத்து அரைக்கணும். மாவு செம்மையாக வரும் இடியாப்பம். அப்படியே எந்த கஷ்டமும் இருக்காது புளியும் போத. அப்படி நான் புளிஞ்சு 3 தட்டு வச்சுருக்கேன். இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துட்டு இதை ஒரு தட்டை உதுத்து விட்டுட்டு அழகாக வெந்து வந்துடும். பார்த்துக்குங்க, ஒரு 10 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். ஒரு லெமனை புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு குழம்பு கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் அது கூட வெங்காயம் போட்டுட்டு சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். சீரகம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அது பிறகு இந்த லெமனை ஊற்றி கொதிக்கவும் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டுட்டு சாப்பாட்டு கிளற மாதிரி தான் இந்த இடியாப்பத்தை எடுத்து அது கூட போட்டு நல்லா கிளறியாச்சு. அட்டகாசமாக இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு. ஒரு வாட்டி நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. இதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு தட்டில் இருக்கிறத எடுத்து உதுத்து விட்டு அதை போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டேன். ரொம்ப அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதுக்கடுத்து இன்னொரு தட்டில் தேங்காய் பால் வேறு எடுத்திருந்தேன். இஞ்சி ஏலக்காய் எல்லாம் போட்டு தேங்காய் பால் எடுத்து அதையும் கொஞ்சம் வச்சுருந்தேன். நான் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் அது கொஞ்சம் சாப்பிடுவோம், ஒரே தான் சாப்பிடாட்டி என்னன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இதுக்கு 2 சட்னி வச்சுருந்தேன். தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் 2 சட்னி வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்காய் பாலில் நான் காட்டுறேன். நான் உங்களுக்கு தேங்காய் சட்னியும் கார சட்னி வச்சுருந்தேன்னா சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இடியாப்பம் பால் பிடிக்காதவங்க இப்படி சாப்பிட்டுக்கலாம். இது சட்னி பிடிக்காதவங்க பாலை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். 2 விதமாக பண்ணியிருக்கேன் நான். இது எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது பிடிக்காதவங்க அது பிடிக்காதவங்க இது இப்படி சாப்பிட்டுக்கலாம். பசங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுக்கலாம். நம்ம கடையில் போய் சாப்பிட்றதுக்கு வெளியில் விற்று வர்றாங்க இடியாப்பம், அதெல்லாம் நல்லா இருக்காது. இதில் என்னென்ன மாவு கலந்துருக்காங்களோ தெரியல. இது நம்மளே தயார் பண்ணுற மாவு, எதுவும் கலக்காமல் நம்ம வீட்டு தயாரிப்பு சூப்பராக இருக்கும். பாருங்கள், தேங்காய் பாலில் அட்டகாசமாக இருந்துச்சு. நேற்று ஒரு பிடிச்சாச்சு.